கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் உபாகமம் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உபாகமம் 23:14. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை இரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புவிக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடி உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவது. For the Lord your God walks throughout your camp to protect you and deliver your enemies to you. Your camp must be holy, lest he see anything unclean among you and turn away from you. உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை காக்கவும் உன் பகைவர்களை உன்னிடம் ஒப்படைக்கவும் பாளையத்துக்குள்ளே உலா வருகிறார். அவர் உன்னிடத்தில் கழிவை கண்டு உன்னை விட்டு விலகாதவாறு உன் பாளையம் தூய்மையாய் இருக்கட்டும். ஆமென். இன்றைய தியான வசனம் இஸ்ரவேல் ஜனங்கள் போருக்கு செல்லும் காலத்தில் கொடுக்கப்பட்ட கட்டளை. ஆனால் இது வெளிப்புற சுத்தத்திற்காக மட்டுமல்ல, உள்ளார்ந்த பரிசுத்த வாழ்க்கைக்கான ஆழமான அழைப்பும் ஆகும். இன்று நம் ஒவ்வொருவருக்கும் கூறும் இந்த அறிவுரையை குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். கர்த்தர் உன் பாளையத்திற்குள்ளே உலாவுகிறார் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். இங்கு உலாவுவார் என்று சொல்லவில்லை, உலாவிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இது தேவன் தூரத்தில் இல்லை, நம்முடன் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிறது. அவர் நம்மை காத்து வழி நடத்தி வெற்றி தர விரும்புகிறார். கர்த்தர் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுவது வெறும் பாதுகாப்பு அல்ல, உறவு. ஆதாம் மற்றும் ஏவாளுடன் தேவன் ஏதேன் தோட்டத்தில் நடந்தது போல தேவன் நம்மோடும் நெருக்கமாக இருக்க விரும்புகிறார். அதாவது தேவன் வந்து செல்லும் விருந்தினர் அல்ல, நம்மோடு வாழ விரும்பும் பரம தகப்பன். பாளையம் என்பது பல நிலைகளில் பொருள் கொள்ளலாம். ஒன்று, தனிப்பட்ட வாழ்க்கை, பர்சனல் லைஃப், நம் இருதயம், சிந்தனை, இரகசிய வாழ்க்கை, இதுவே முதன்மையான பாளையம். நம்பர் 2, குடும்பம், ஃபேமிலி கேம்ப், நம் வீடு, அங்கு பேசப்படும் வார்த்தைகள், நடத்தைகள், உறவுகள். 3, சபை, ஸ்பிரிச்சுவல் கம்யூனிட்டி, நாம் சேர்ந்து ஆராதிக்கும் இடம். பரிசுத்தம் அங்கு அவசியம். ஆகவே இந்த வசனம் முழு வாழ்க்கை முறையையும் தொடுகிறது. தேவனின் இருப்புக்கு பரிசுத்தம் அவசியம். தேவன் பரிசுத்தமானவர். ஆகையால் அவர் வசிக்கும் இடமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அசுசியான காரியம் என்பது என்ன? இது வெளிப்புற அசுத்தம் மட்டுமல்ல, அது மறைக்கப்பட்ட பாவங்கள், தூய்மையில்லாத சிந்தனைகள், அநியாயம், பொய், இரட்டை வாழ்க்கை, தேவனை விட உலகத்தை முன்னிலைப்படுத்துதல். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 66:18 வாசிக்கிறோம். ஆனால் இங்கு நம் இருதயம் பரிசுத்தம் இல்லாமல் இருந்தால் நம் ஜெபத்தை கேட்க மாட்டார் மட்டுமல்ல, அவர் நம் இருதயத்தில் வாசம் பண்ணவும் மாட்டார் என்று மிக தெளிவாக எச்சரிக்கை செய்யப்படுகிறது. தேவன் விலகுதல் என்பது தேவன் நம்மை விட்டு போய்விடுகிறார் என்பது அல்ல, ஆனால் அவர் சந்நிதியின் அனுபவம், அதாவது அவருடைய பிரசன்னத்தின் அனுபவம் குறைகிறது. சமாதானம் குறையும், ஆனந்தம் குறையும், ஜெபத்திற்கு பதில் தாமதமாகும், ஆன்மீக பலவீனம் வரும். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு
மறைக்கிறது என்பதை ஏசாயா 59:2 மிக தெளிவாக வாசிக்கிறோம். இப்போது தேவன் பாளையத்தில் அல்ல, நம்முள்ளே வாசம் செய்கிறார். உங்கள் சரீரமானது பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம் என்று பவுலடிகளார் கூறுவதை 1 கொரிந்தியர் 6:19 வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் பாளையம், புதிய ஏற்பாட்டில் இருதயம். அவர் உன்னை விட்டு போகாதபடிக்கு என்று கூறியிருப்பது நமக்கு ஒரு எச்சரிக்கை. நாம் பாவத்தில் நிலைத்திருந்தால் தேவனுடைய சமூகத்தை இழக்க நேரிடும். நம் வாழ்க்கையே பாளையம். இன்று நம் வீடு, நம் இருதயம், நம் வாழ்க்கை, இதுவே அந்த பாளையம். அது பரிசுத்தமாக இருந்தால் தேவன் மகிழ்ச்சியுடன் நம்மோடு இருப்பார். தேவன் நம்மோடு இருப்பது எதற்காக? நம்மை ரட்சிக்க, நம் சத்துருக்களை நம் கரங்களில் ஒப்புவிக்க. அதாவது எந்த சத்துருவை குறித்தும் பயம் இன்றி வாழ. தேவன் இருப்பது ஆசீர்வாதம் மட்டுமல்ல, பொறுப்பும். பரிசுத்தம் ஒரு தேர்வு அல்ல, அவசியம். பரிசுத்தமில்லாமல் தேவனுடைய முழு சமூகம் இல்லை. பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்று வேதம் மிக தெளிவாக எச்சரிப்பதை எபிரேயர் 12:14 வாசிக்கிறோம். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், தேவன் நம்மிடத்தில் இருக்கிறார். பாதுகாப்புக்காக, வெற்றிக்காக, உறவுக்காக. தேவன் பார்க்கிறவர் வெளிப்புறம் மட்டுமல்ல, இரகசிய வாழ்க்கையும். எனவே பரிசுத்தம் காக்க வேண்டியது நம் பொறுப்பு. மனம் திரும்புதல், சுய பரிசோதனை அவசியம். ஜெபம், வேத வாசிப்பு, சுத்தமான நடத்தை அவசியம். நாம் பரிசுத்தமான உள்ளத்தோடு சொல், செயல், வாழ்க்கையில் நேர்மையோடு நடக்கும் பொழுது பரிசுத்தத்தின் தேவன் தாமே நம்முள் வாசம் செய்து நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். இதை விசுவாசிக்கிறீங்களா? Today's verse reveals not just a rule but a relationship. God walks among his people. His presence brings protection and victory, but it also demands holiness. The camp represents our personal life, family, and spiritual community. Any hidden sin or impurity affects our fellowship with God. Not that he abandons us, but our experience of his presence is hindered. In the New Testament, this truth deepens. We are now God's dwelling place. Therefore, believers must intentionally maintain purity in heart, mind, and actions so that God's presence remains active, powerful, and joyful in their lives. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த தேவனே, நீர் எங்கள் வாழ்க்கையில் உலாவுகின்றீர் என்பதை அறிந்து மிகுந்த மகிழ்ச்சியுடன் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் இருதயமே நீர் உலாவும் பாளையமாக இருப்பதற்காக கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களில் உமக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் எங்களுக்கு வெளிப்படுத்தி அதை முற்றிலுமாக நீக்கி எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டுகிறோம். கர்த்தாவே, மறைக்கப்பட்ட பாவங்களிலிருந்து எங்களை சுத்திகரிக்கவும், எங்கள் சிந்தனைகள், வார்த்தைகள், செயல்கள் அனைத்தும் உமக்கு பிரியமானதாக இருக்க கிருபை தாரும். நீங்கள் எங்களை விட்டு போகாமல் எப்பொழுதும் நாங்கள் உமது பிரசன்னத்தில் வாழும் வாழ்க்கையை எங்களுக்கு அருள வேண்டுகிறோம். எங்கள் குடும்பம், எங்கள் வீடு, எங்கள் சபை அனைத்தும் பரிசுத்தமான பாளையமாக இருக்க கிருபை தர வேண்டுகிறோம். சகல துதி, கன, மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.